ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா இல்லம். பிரண்டை துவையல் இன்னைக்கு செய்ய போகிறேன். பிரண்டையை நல்லா முழுசாக இருந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிஞ்செல்லாம் இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கலாம். மேலே ஒரு நாறு வரும், அதையும் தோலையும் உரிச்சிட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம துவையல் அரைச்சிடலாம். பிரண்டை நம்ம க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் ஒரு மாதிரி அரைக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை எண்ணெய் எல்லாம் தடவிட்டு, அப்படி இல்லைன்னா அது க்ளவுஸ் இருந்தால் கூட போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். நான் அந்த நாரெல்லாம் எல்லாத்தையும் உரித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிஞ்செல்லாம் சீக்கிரமாக உடஞ்சிரும். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிடலாம். துவையல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றி காய விட்டுக்கலாம். உளுந்து போட்டு நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்துருச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பிரண்டை துவையலுக்கு வந்து கொஞ்சம் காரம் புளிப்பு நல்லா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நாக்கெல்லாம் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா காரம் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா வாசமாக இருக்கும். பூண்டு போடும்போது மிளகாலாம் நல்லா செவந்து தேங்காயெலாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் போட்டுக்கலாம். எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மிச்சம் இந்த எண்ணெயிலே இந்த பிரண்டையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நாக்கு அரிக்காமல் இருக்கும். நல்லா புளிப்பாக இருக்கணும். புளி சேர்த்துக்கணும். புளியை போட்டு ஒரு வதக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா சலன்னு நல்லா வறுபட்டுருச்சு. வதக்கியாச்சு. இதை அப்படியே மொத்தத்தையும் போட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்க்கணும். உப்பு போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். பிரண்டை துவையல் நல்லா கால் வலிக்கு கேட்குதுங்க. பிரண்டை துவையல் வந்து தோசைக்கு, இட்லி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா சுட சாதம் வடித்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி இந்த பிரண்டை துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். நெய் போட்டு பொடி தோசை. சூப்பராக பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு. மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. மருத்துவ குணம் நிறைந்த பிரண்டை துவையல் இந்த மாதிரி அரைச்சு பாருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ச் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ.